அண்மைச் செய்தி. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் பேச்சுவார்த்தை தோல்வியை எட்டியிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே தொழிலாளர் நலத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவுகள் எட்டப்படவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாம்சங் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் செல்போன் உதிரி பாகங்கள் மற்றும் செல்போன் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். கடந்த பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் அந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் அந்த துணை ஆணையர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை 6வது கட்டமாக நடைபெற்றது. இந்த 6வது கட்டத்தில் முழுமையாக எந்த ஒரு தீர்வு எட்டப்படாததால் வரும் 17ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் வைக்கப்படுவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய அமைச்சர் முன்னிலையில் தலைமை செயலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்று நடைபெற இருக்கிறது. அதில் அமைச்சர் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் சாம்சங் நிறுவனம் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அந்த மீட்டிங் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் சுமூக முடிவு எட்டப்பட்டு விரைவாக தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள்.